Welcome students, class 12 physics electrostatics example 1.2. Consider 2-point charges q1 and q2 at rest as shown in figure. அதாவது 2-point charges q1 q2 இந்த ரெண்டும் எப்படி இருக்கு ரெஸ்ட்ல இருக்குன்னு சொல்லிருக்காங்க. They are separated by a distance of 1 meter. 1 meter distanceல இருக்கு. Calculate the force experienced by the two charges for the following cases. Force experienced by the two charges. அப்போ force experienced by q2 due to q1. அப்புறம் force experienced by q1 due to q2. இத மாதிரி ஏங்கிற கேஸுக்கு 2 forces find out பண்ணணும், பிங்கிற கேஸுக்கு 2 forces find out பண்ணணும், சிங்கிற கேஸஸ்க்கு 2 forces find out பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஏங்கிற சம்மை எடுத்துக்கிறோம். இப்போ இது சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொன்னால் முதல்ல கிவன் டேட்டா என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். q1 q2 கொடுத்துருக்காங்க, ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் r கொடுத்துருக்காங்க. q1 வந்து 2 மைக்ரோகூலம், q2 + 3 மைக்ரோகூலம், r = 1 மீட்டர்னு கிவன் டேட்டாவை எழுதணும். அப்போ கிவன் டேட்டாலேருந்து நம்மளாக ஃபிகர் வந்து பண்ணணும். ஃபிகர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு q1 அப்புறம் q2 ரெண்டுக்கும் இடையில 1 மீட்டர், இது x ஆக்சிஸ் y ஆக்சிஸில் இருக்குது. 2 மைக்ரோகூலம் + 3 மைக்ரோகூலம்னு இருக்குது. இப்போ ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் அப்படிங்கிறதுனால போத் ஆர் பாசிட்டிவ் சார்ஜஸ், ஸோ ஃபோர்ஸ் இஸ் ரிப்பல்சிவ். இதை நம்ம அண்டர்லைன் பண்ணி காட்டணும். ஏன்னா அவங்க வந்து ஃபோர்ஸ் கேட்குறாங்க, கால்குலேட் த ஃபோர்ஸ் கேட்டாலும் அது என்ன மாதிரியான ஃபோர்ஸுங்கிறத நம்ம இங்கே அண்டர்லைன் பண்ணி காட்டணும் எக்ஸாமில். ஃபோர்ஸ் இஸ் ரிப்பல்சிவ். இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ரெண்டு ஃபோர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை சார்ஜ் q2 டியூ டு q1 அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் f வெக்டார் 2 1 அப்படின்னு எடுக்கிறோம். அப்போ ஃபார்முலா 1/4/ε நாட் q1 q2 டிவைடட் பை r² r12 கேப் அப்படின்னு. அப்போது எப்போதுமே ட்ராவல் வந்து என்ன பண்ணுது, இந்த டைரக்ஷன் வந்து r12ங்கிற இந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறதான் r12. அப்போ அது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறதுனால அந்த யூனிட் வெக்டார் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஐ கேப்பு அப்படின்னு சொல்லி மாறுது. அப்போ நம்ம வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். 1/4/ε0க்கு நம்ம என்ன பண்ணுவோம், 9 × 10⁹ இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். q1க்கு 2 × 10 மைக்ரோங்கிறதுனால -6, q2க்கு 3 × 10⁻6 மைக்ரோங்கிறதுனால டிவைடட் பை r வந்து 1, இங்கே வந்து r² இருக்கிறதுனால 1² அப்படின்னு சொல்லி போடுறோம். இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், 9 2s are 18, 18 × 3 வந்து 54 ஆன்சர் கிடைக்கும். இப்போ பவர் பார்த்திங்கன்னா 10⁻9 அப்படியே வச்சுக்கணும். 10⁻6 10⁻6 ஆட் பண்ணால் 10⁻−12 இந்த ஐ கேப் வரும். இங்கே 1ங்கிறதுனால நம்ம அதை விட்டுடுறோம். அப்புறம் f21 வெக்டார் = 54 இன்ட்டு இந்த +9லேருந்து -12 போயிடுச்சுன்னா 10⁻−3. ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன், அப்புறம் ஐ கேப். இதை வந்து ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்போ ரெண்டு ஃபோர்ஸ் பண்ணணும் இல்லையா. ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை சார்ஜ் q1 டியூ டு q2, அதாவது இங்கே இருக்கக்கூடிய சார்ஜ் f1 q1னால இருக்க அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸு. அப்போது f12 = -f21 வெக்டார் அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்படின்னு எழுதியிருக்கணும். அப்போ f12 வெக்டார் ஏற்கனவே f21 போட்டிருக்கோம், அங்கே வந்து மைனஸ் போட வேண்டியதான். 54 × 10⁻−3 நியூட்டன் ஐ கேப்பு. அப்போ இதில் நம்ம என்னென்ன பண்ணணும்னு சொன்னால் கிவன் டேட்டா, அதிலேருந்து ஃபிகர் எழுதணும், என்ன ஃபோர்ஸு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸு. அப்போ ஃபார்முலா பார்த்தேன்னு சொன்னேன்னா அதை எழுதியிருக்கணும். f21 அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணி காட்டணும். அதை அப்ளை பண்ணி f21 ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க, f12 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. இது ப்ளஸில் இருக்கணும், இது மைனஸ் இருக்கணும். இப்போ பேப்பர் வேல்யூஷன் பண்ணும்போது இப்போ என்ன இவங்க வந்து என்ன ஃபோர்ஸு, ஓகே ரிப்பல்சிவ் ஃபோர்ஸு ஃபார்முலா இருக்குது, இதுக்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, f12 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது பி பார்க்க போகிறோம். பி என்ன கொடுத்துருக்காங்க, q1 2 மைக்ரோகூலும், q2 வந்து -3 மைக்ரோகூலும். அப்போ கிவன் டேட்டா வந்து அதே மாதிரியே நம்ம எழுதிட்டு இப்போ நம்ம இதுக்கு ஃபிகர் பார்க்க போகிறோம்.
இப்போ ஃபிகர் பார்க்கும்போது இது Q1 இது Q2. Q1 என்ன கொடுத்துருக்காங்க +2 மைக்ரோ கூலும், இது வந்து -3 மைக்ரோ கூலும். அப்போ போத் ஆர் வந்து அன்லைக் சார்ஜஸ். அன்லைக் சார்ஜ் என்ன பண்ணும் அட்ராக்ட் பண்ணும். உடனே அதை நம்ம ஃபிகரில் பாயிண்ட் அவுட் பண்ணுறோம், இது வந்து அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதே கீழே எழுதுகிறோம் போத் ஆர் அன்லைக் சார்ஜஸ், ஸோ ஃபோர்ஸ் இஸ் அட்ராக்டிவ் அப்படின்னு எழுதிட்டு ஃபார்முலா எழுதணும். ஃபார்முலா எப்படி எழுதுகிறோம், ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை Q2 டியூ டு Q1, அதை அப்படியே சென்டென்ஸில் எழுதி F21 வெக்டார் ஈக்குவல் டு 1/4/ε0 Q1 into Q2 டிவைடட் பை R ஸ்கொயர்ட் R12 கேப் அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். இப்போ இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே வர்றோம். R12க்கு வந்து I கேப்பு போடுறோம். 1/4/ε0 நல்ல மெமரியில் இருக்கணும். 9 × 10⁻9 2 × 10⁻6. Q2க்கு வந்து என்ன இருக்குது மைனஸ் இருக்கிறதுனால -3 × 10⁻6. இங்கே 1 ஸ்கொயர்டு. இப்போ இந்த 9 2s are 18, 18 × -3 வந்து -54 10⁻9. இந்த -6ஐயும் பவரை ஆட் பண்ணால் 10⁻−12 I கேப்னு இருக்கும். அப்போ F21 வெக்டார் ஈக்குவல் டு -54 × 10⁻−3 நியூட்டன். ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன் I கேப்பு. சரி, இப்போ F21 தானே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அப்போ அடுத்து என்ன பண்ணணும், இதில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை சார்ஜ் Q1 டியூ டு Q2. அப்போ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை சார்ஜ் Q1 டியூ டு Q2 இஸ் F12 வெக்டார் ஈக்குவல் டு -F21 வெக்டார் அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் தேர்ட் லான்னு எழுதியிருக்கணும். அப்போ நமக்கு இங்கே கிடச்சிருக்க ஆன்சர் வந்து -54. அப்போ -54 × 10⁻−3 போட்டால் ஆன்சர் வந்து ப்ளஸில் நமக்கு கிடைக்கும். 54 × 10⁻−3 நியூட்டன் I கேப் அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதே தான் இப்போ பி சமுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் கிவன் டேட்டா அந்த ஃபிகர்லேயே நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் அட்ராக்டிவ்ங்கிறத அவங்களுக்கு காட்டணும். ஃபோர்ஸ் வந்து அட்ராக்டிவ். அப்புறம் F21க்கு ஃபார்முலா எழுதி அதோட ஆன்சர், F12 வெக்டாருக்கு அதோட ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ அடுத்தது வந்து பார்ட் சிக்கு போகிறோம். பார்ட் சியில் அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னேன்னா Q1 ஈக்குவல் டு +2 மைக்ரோ கூலும், Q2 ஈக்குவல் டு -3 மைக்ரோ கூலும் கெப்ட் இன் வாட்டர் உள்ளே இருக்குது. அப்போ εr ஈக்குவல் டு 18 அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ கிவன் டேட்டா நம்ம எழுதுகிறோம். Q1 Q2 R ஈக்குவல் டு 1 மீட்டர், εr ஈக்குவல் டு 18 வருது. அப்போ இதுக்கான பிக்சர் நம்ம வரையணும். முதல்ல Q1 எடுக்கிறோம், அடுத்து வந்து Q2 எடுக்கிறோம். இதுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் 1 மீட்டர். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ்ன்னு எழுதி கீழே வந்து +2 மைக்ரோ கூலும் -3 மைக்ரோ கூலும். இதை எழுதின உடனே நம்ம வந்து ஆரோ மார்க்கு போட்டுருணும். அப்போ போத் ஆர் அன்லைக் சார்ஜஸ், ஸோ ஃபோர்ஸ் இஸ் அட்ராக்டிவ்ங்கிறதுனால நம்மளால் ஆரோ மார்க்கு வரைய முடிஞ்சிடும். தென் ஃபார்முலாவுக்கு வர்றோம். இப்போ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை Q2 டியூ டு Q1, ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை சார்ஜ் Q2 டியூ டு Q1. அப்போ F21 வெக்டார் இங்கே வாட்டரில் வச்சுருக்கிறதுனால இந்த இடத்துல W1 போடணும். ஈக்குவல் டு 1/4/ε அப்படின்னு போடணும். இத்தனை நேரம் ε0 போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ ε Q1 Q2 டிவைடட் பை R ஸ்கொயர்டு இன்ட்டு R12 கேப் அப்படின்னு சொல்லி போடுறோம். இப்போ போன தடவை கூலம்ஸில் நம்ம நடத்தும் போது சொல்லியிருப்போம், அதாவது ரிலேட்டிவிட்டி பெர்மிட்டிவிட்டி ஈக்குவல் டு எப்சிலாங் டிவைடட் பை ε0 அப்படின்னு சொல்லியிருப்போம். இதை உனக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்கிறோம். எப்சிலாங் R ஈக்குவல் டு 1 ஃபார் வேக்கம் அண்டு ஏர். அப்போ இதுக்கு நம்ம 1ன்னு போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும், 1 ஈக்குவல் டு எப்சிலாங் டிவைடட் பை ε0. அப்போ ε0 ஈக்குவல் டு எப்சிலாங். அதனால தான் போன தடவை எல்லாம் நம்ம என்ன பண்ணோம் 1/4/ε0ன்னு போட்டிருந்தோம். இப்போ என்ன பண்ணுறோன்னு சொன்னால் எப்சிலாங் போடுறதுனால இப்போ எப்சிலாங் வந்து எப்சிலாங் R இன்ட்டு ε0ன்னு வருது இந்த இருக்குது. அப்போது F21 வெக்டார் வாட்டர் ஈக்குவல் டு 1/4
எப்சிலாங் பதிலாக எப்சிலாங் ஆர் எப்சிலாங் நாட் q1 q2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்டு, இங்கே r12 கேப் அப்படின்னு வருது. சரி, அப்போ ஏற்கனவே 1/4 எப்சிலாங் நாட்டுக்கு நமக்கு தெரியும். அந்த இடத்துல வந்து 9 × 10⁹ போடுறோம். இந்த எப்சிலாங் ஆர் வந்து அவங்களே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 18, அது டிவிஷனில் இருக்கிறதுனால கீழே 80 வருது. எப்போதும் போல் q1க்கு சப்ஸ்டியூட் பண்ணுறோம், q2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஆர் ஸ்கொயர்டுக்கு வந்து 1 ஸ்கொயர்டு. இந்த r12 கேப்புங்கிறது I கேப்புன்னு மாறுது. இப்போ இதுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 9 2s are 18, 18 × -3 -54 டிவைடட் பை 80. இந்த பவரெல்லாம் பண்ணும்போது 10⁻³ இது 2 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 27 டிவைடட் பை 14 கிடைக்கும். இப்போ இதை இன்னும் பண்ணணும்னா 27 டிவைடட் பை 4 × 10ன்னு எழுதிட்டு எப்போதுமே இந்த சைடு ரஃப் ஒர்க் பண்ணணும். 27 டிவைடட் பை 4ன்னு போடும்போது 6 4s are ஆன்சர் வந்து 24. பேலன்ஸ் வரும். பாயிண்ட் வச்சு 0 சேர்ப்போம். 0 சேர்த்து நமக்கு இந்த மாதிரி ரஃப் ஒர்க் பண்ணி ஆன்சர் என்ன பண்ணுறோன்னு சொன்னால் -6.75 டிவைடட் பை 10 × 10⁻³ I கேப்னு கிடைக்கிது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் கீழே வந்து 10ஆல் டிவைட் பண்ணும்போது எப்போ டிவைட் பண்ணாலும் அந்த பாயிண்ட் வந்து என்ன பண்ணணும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும். அப்போ F21 வெக்டார் வாட்டர் அப்படிங்கிறது -0.675 × 10⁻³ நியூட்டன் I கேப்னு நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இது வந்து Q2வில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸு. இப்போ Q1 வேணும்னா ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை Q1 டியூ டு சார்ஜ் Q2 அதை எழுதுகிறோம். அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா படி F வெக்டார் 1 வாட்டர் ஈக்குவல் டு -F2 வெக்டார் வாட்டர் அப்படின்னு எழுதுகிறோம். அப்போ மைனஸ் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து பாசிட்டிவில் கிடைக்கும். F12 வெக்டார் இன் வாட்டர் ஈக்குவல் டு 0.675 × 10⁻³ நியூட்டன் I கேப் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கிது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஏவோட ஆன்சர் பியோட ஆன்சர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 54 அப்படின்னு வரும். வாட்டரில் வைக்கும்போது அதோட ஆன்சர் வந்து எப்படி வருதுன்னா ரொம்ப மினிமைஸாக வருது. இந்த -0.675 × 10⁻³ நியூட்டன் I கேப் அப்படின்னு வருது. அப்போ எப்போ ப்ராப்ளம் நம்ம பண்ணாலும் முதல்ல வந்து கிவன் டேட்டா எழுதணும், ஃபிகர் தேவைப்பட்டால் இருக்கணும், அடுத்தது ஃபார்முலாவோட சப்ஸ்டியூஷன், ஃபைனல் ஆன்சர். அந்த ஃபைனல் ஆன்சர் வந்து யூனிட்டோட இருக்கணும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.